எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் த எபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். த கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸான இலியட் அண்ட் ஆடிசி, அதாவது ஏன்ஷியன் க்ரீக் போய்ட்டான ஹோமர் எழுதின இலியட் அண்ட் ஆடிசி தான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாம். இதை மாடலாக வச்சு தான் நிறையா ஃபேமஸான எப்பிக் ரைட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எப்பிக் ஒர்க்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதோட எல்லா எப்பிக் ஒர்க்ஸுமே பார்த்துட்டோம் அப்படின்னா லாங் டேலாக இருக்கும். அதில் ரொம்ப ஃபேமஸான ஹீரோஸ் இருப்பாங்க. அந்த ஃபேமஸான ஹீரோஸ் தான் பிரின்சிபல் கேரக்டர்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ அதைத்தான் வந்து இந்த எப்பிக் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்ஸை ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வரவங்க இப்படி ஒரு பாட்டாகவும் இல்லை வந்து ஒரு ஸ்டோரியாகவும் சொல்லி சேர்த்துவாங்க. ஸோ அதைத்தான் வந்து எப்பிக்குன்னு சொல்லுவோம். லைக் தமிழில் வந்து ராமாயணா மகாபாரதா சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங் டைமில் நடந்து இந்த இலியட் அண்ட் ஆடிசி அதுக்கப்புறம் எல்லாமே வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த இலியட்டோட ஸ்டோரி பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபோக்லோர், அதாவது ஈவன் ஹோமருக்கு முன்னாடியே ஒரு ஸ்கேட்டர்டு ஃப்ராக்மெண்ட்ஸாக சில ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அது வந்து அந்த மாதிரி போய் அதுவும் தட்டு ஃபோக்லோராக எல்லாத்துக்கும் வந்து அப்படியே வந்து ஊர் ஊராக போய் பாட்டு பாடி அந்த மாதிரிலாம் வந்த ஒரு கதையை ஹோமர் வந்து எல்லா ஃப்ராக்மெண்ட்ஸும் கலெக்ட் பண்ணி அவர் ஒரு ஒர்க்காக பெரிய ஒர்க்காக கொடுத்தது தான் வந்து இலியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரைட்டர்ஸுமே அவங்களுக்கு கிடைச்ச சில விஷயங்களை வச்சு அவங்களும் அவங்களோட ஓன் இமேஜினேஷன் போட்டு ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இருக்கும், அவங்களோட ஓன் இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அதை சேர்த்து கொண்டு வந்திருக்கிறதா ஒரு எப்பிக்னு சொல்லலாம். ஸோ ஈவன் இந்த இலியட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபைட்ஸ் நடந்தது, அதாவது வாரியர்ஸு, அந்த பிரின்சஸ், அந்த ஃபைட் நடந்தது, அந்த சீஜ் ஆஃப் ட்ராய், இது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில விஷயங்கள் அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது, காட் ஃபைட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் மட்டும் இவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டோரி போகிறதுக்காக கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. பட் சில விஷயங்கள் உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஈவன் எவிடென்ஸும் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்தோம்னா எப்பிக்கோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப கிராண்டாக தான் இருக்கும். நோபலான லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இதில் காட்ஸ் அண்ட் ஹீரோஸ்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணுறதுனால கிராண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு காமன் ஸ்பீச் மாதிரி இருக்காது, ஒரு கிராண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இதோட தீம் ஆஃப் த எப்பிக் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸே, அதாவது ஒரு ப்ரேயர் பண்ணுற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ்லேயே கொண்டு போவாங்க. அதுலேயே அதோட தீம் என்ன, ஃபுல்லாக அதில் என்ன ஸ்டோரி சொல்ல வராங்க, இந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொப்போஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்வகேஷனாக ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு கொண்டு போகிறது ப்ரொப்போஷன்னு சொல்லுவோம். விர்ஜிலோட ஏனிட்டும் கூட வந்து ஹோமரோட இலியட்டை இமிட்டேட் பண்ணி வந்திருக்கோம். அடுத்து மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட்டும் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் வந்து இலியட் அண்ட் ஆடிசிக்கு அப்புறம் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அவங்க என்ன கதைன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபுல்லாக லாங் ஒரு டேலாக போயிட்டுருக்கோம். அதுதான் எப்பிக். இந்த எப்பிக்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா சில பொயட்டிக் டிவைசஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா ஹோமரிக் எபித்தட் அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா நல்லா லென்த்தியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை பற்றி எகைன் அண்ட் எகெயின் அது வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். இம்பார்ட்டன்ட் பர்சன் பற்றியோ, பிளேஸ் பற்றியோ, திங் பற்றியோ இமிட்டேட் ஆகிருக்கும். அதை வந்து ஹோமரிக் சிம்லி அப்படின்னு சொல்லுவோம். லைக் ரெண்டு விஷயங்களை ஒருத்தர் பற்றி இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ லைக் ஈவன் டென்னிசன்ஸோட மார்ட்டி டி ஆத்தர் அப்படிங்கிற ஒர்க்கில் கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஈவன் மேத்யூ வர்னால் எழுதின சோப்ரம் அண்ட் ரஸ்டம் அப்படிங்கிற ஒர்க்லேயும் நம்ம பார்க்கலாம். லைக் அதில் வந்து ரஸ்டம் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட சந்தா அவருக்கு முன்னாடி இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஈகிள் இருக்குது, அந்த ஈகிள் வந்து அதோட மேட், அதாவது அதோட பார்ட்னரை ஒரு ஹண்டர் கொன்றுவாங்க. ஆனால் அந்த மேட் அதோட பார்ட்னர் தான் இறந்துருக்கு அப்படிங்கிறத கூட தெரியாமல் இருக்குது. அப்படிங்கிறத எப்படி வந்து ரஸ்டம் அவரோட பையன்தான் தனக்கு முன்னாடி இறந்து கிடக்குறான்னு தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஹோமரிக் எபித்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எப்பிக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் ஆக்ஷன் ஆஃப் த எப்பிக் பார்த்துட்டோம்னா இன்னொன்று என்ன சொல்லலாம்னா சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க எப்பிக்கில். பிகாஸ் கிளாசிக்கல் காட்ஸ் வருவாங்க, காடஸஸ் வருவாங்க, நிறையா காட்ஸ் எல்லாம் வருவாங்க, சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் வரும். ஈவன் நம்ம ஸ்பென்சரோட ஃபேரி குயினாக இருக்கட்டும், மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த ஒர்க்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்ப்போம். அதாவது சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி பார்ப்போம். ஈவன் எப்பிக்கில் பார்த்துட்டோம்னா நம்பர் ஆஃப் த்ரில்லிங் எபிசோட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய லாங் டேலாக இருக்கிறனால நிறைய எபிசோட்ஸ் இருக்கும், பேட்டில் ட்ரூப்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பிக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா டிவைடட் இன்ட்டு புக்ஸாக வந்து நிறையா புக்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து 12 புக்ஸ் தான் ஒரு எப்பிக் அப்படின்னா அதில் 12 புக்ஸ் தான் இருக்கும். பட் இலியட் அண்ட் ஆடிசி அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு வந்ததுனால ஒவ்வொரு புக்ஸும் வந்து 24 புக்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விர்ஜில் வந்ததுக்கப்புறம் இந்த 12 புக்ஸ் தான் எழுதணும் ஒரு எப்பிக்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அவரை ஃபாலோ பண்ணி யூரோப்பியன் ரைட்டர்ஸும் வர ஆரம்பித்தாங்க. ஸ்பென்சரோட ஃபேரி குயின் பார்த்துட்டோம்னா கூட அதுவும் 12 புக்ஸ் தான் பிளான் பண்ணது, பட் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. அண்ட் பாரடைஸ் லாஸ்ட்டு பார்த்துட்டோம்னா ஆக்சுவலி அதுவும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு 10 புக்ஸாக இருந்து அதுலேருந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஈவன் மாரல் பர்பஸும் அதில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஒரு நல்ல ஒரு எப்பிக் அப்படின்னா அதில் மாரல் பர்பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போது வந்து லிட்டரரி எப்பிக் அண்ட் மாக் எப்பிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 எப்பிக் இருக்குது. ஸோ அந்த லிட்டரரி எப்பிக் அண்ட் மாக் எப்பிக் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, லிட்டரரி எப்பிக் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ரைட்டர் எழுதின அவரோட ஜீனியஸ் வந்து அதில் காமிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து லிட்டரரி எப்பிக். பட் ஆஸ் யூஷுவல் லிட்டரரி எப்பிக்னாலும் லாங் நரேட்டிவ் போயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு ஹீரோயிக் கேரக்டர்ஸ் பற்றி, இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ் பற்றி, கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் நேஷன் பற்றி, சொசைட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. கிராண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லிட்டரரி எப்பிக்கோட மெயின் என்ன அப்படின்னா ஒரு நோன் ஆத்தர் எழுதியிருப்பாங்க. ஒரு சீரியஸான டாப்பிக்கை சீரியஸ் மோடில் கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப ஃபார்மலான ஒரு எலிவேட்டட் லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி லிட்டரரி எப்பிக்குன்னு சொல்லலாம். அண்ட் லிட்டரரி எப்பிக்கோட சில ஃபேமஸ் லிட்டரரி எப்பிக்ஸ் சொல்லலாம் அப்படின்னா பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது ஜான் மில்டன் எழுதுது, ஏனிட் விர்ஜில் எழுதுந்து, டிவைன் காமெடி டான்டே அலிகிரி எழுதுந்து, பியோஃப் வந்து அன்னோன் ஆத்தர் யாருன்னு தெரில, பட் அதுவும் லிட்டரரி எப்பிக்னு சொல்லலாம். அண்ட் ஃபேரி குயின் அது வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதுந்து, இதெல்லாம் வந்து லிட்டரரி எப்பிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம்னா மாக் எப்பிக் அப்படிங்கிறது. மாக் எப்பிக்னால வந்து ஒரு சட்டையர் மாதிரி, இட் இஸ் அ டைப் ஆஃப் சட்டையர். அது வந்து எப்படின்னா ஒரு சீரியஸ் எப்பிக் போகாமல் அதோட ஸ்டைல் அண்ட் ஃபீச்சர்ஸை இமிட்டேட் பண்ணி பட் ஒரு ஹியூமரஸாக கொண்டு போகிறது. இதுலேயும் கிராண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதை வந்து எப்படின்னா ஒரு ஆர்டினரி ஈவெண்ட்ஸாவோ அது ஃபன்னியாக ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்மால் சில்லி ஈவெண்ட்டை ஒரு கிராண்ட் ஹீரோயிக் ஆக்ஷனாக எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்வகேஷன் கொடுப்பாங்க, ஒரு மியூஸை இன்வகேட் பண்ணி அதில் என்ன ஃபுல்லாக வரப்போகுதுங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதுவும் லாங் ஸ்பீச்சஸ் இருக்கும், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஹீரோயிக் பேட்டில்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஒரு ஹியூமரஸாக கொண்டு போயிருப்பாங்க. ஈவன் அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த ரேப் ஆஃப் த லாக், அதாவது அலெக்சாண்டர் போப் எழுதுன ரேப் ஆஃப் த லாக். அது வந்து எப்படின்னா ஒரு லேடியோட ஹேரை கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அந்த லேடி எப்படி வந்து ஃபைட் பண்ணுறாங்க, அவங்க கூட இருக்கவங்க எப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறது ஒரு எப்பிக். ஸோ இதுவும் வந்து ஒரு கிரேட் எப்பிக் பேட்டில்னு சொல்லலாம். பட் ஒரு ஹியூமராக ஒரு மாக்காக அந்த மாதிரி கொண்டு போகிறனால இந்த மாக் எப்பிக்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஹியூமரஸ் போகாமல் ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மாக் எப்பிக். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிட்ரரி எப்பிக். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அண்ட் இது பற்றியான எஸ்ஸே உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.